பிடிக்க முடியும். மறுபடியும் இளைஞர் நீதி சட்டம் 2015 படி கடுமையான குற்றம் என வகைப்படுத்தப்பட்ட ஒரு குற்றத்துக்காக ஒரு குழந்தைக்கு அதிகபட்சமாக எவ்வளவு காலம் பிடிக்க முடியும்? 1 வருடம், 2 வருடங்கள், 3 வருடங்கள், 6 வருடங்கள். இதான் ஆப்ஷன்ஸ். 1 வருடம், 2 வருடங்கள், 3 வருடங்கள், 6 வருடங்கள். இப்ப யாருக்கு இது விட தெரியும்? குருஜி. சரி. 3 வருடங்கள். என்பது சரியான விடை. கிளாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இளைஞர் நீதி சட்டம் 2015 படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவில் பணிகள் என்ன? குழந்தைகளுக்கு தண்டனை விதிப்பது, குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்வது, சட்டத்திற்கு எதிரான குழந்தைகளுக்கு ஆலோசனை மற்றும் சேவைகளை வழங்குவது, குழந்தைகளுக்கு இல்லங்களில் கல்வி நிகழ்ச்சிகளை நடத்துவது. மாடி பாருங்க. இளைஞர் நீதி சட்டம் 2015 படி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவில் பணிகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் குழந்தைகளுக்கு தண்டனை விதிக்கும், 2வது ஆப்ஷன் குழந்தை பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும், 3வது சட்டத்துக்கு எதிரான குழந்தைகளுக்கு ஆலோசனை மற்றும் சேவைகள் வழங்குதல், 4வது ஆப்ஷன் இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி நிகழ்ச்சிகளை வழங்குதல். சட்டத்திற்கு எதிரான குழந்தைகளுக்கு ஆலோசனை மற்றும் சேவைகளை வழங்குதல். இன்கரெக்ட். சரியான மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தான் அந்த மாவட்டத்தின் அனைத்து குழந்தைகள் பாதுகாப்புக்கு பொறுப்பாளர் ஆவார். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தான் அந்த மாவட்டத்தின் அனைத்து குழந்தைகள் பாதுகாப்புக்கு. அடுத்த வினா, நலத்திட்டங்கள் உறுதி செய்தல். அதுதான் ஆன்சர். அடுத்த வினா, மருதம் 2015 இளைஞர் நீதி சட்டத்தின்படி குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான ஏற்பாடுகள் என்ன? முதலாவது ஆப்ஷன் 14 வயது வரை இலவச கல்வி திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள், 18 வயது வரை இலவச கல்வி. 3வது ஆப்ஷன் 14 முதல் 18 வயது வரை திறன் மேம்பாடு. 4வது ஆப்ஷன் 18 வயதுக்கு மேலே திறன் மேம்பாடு. மடிகவிய 2015 இளைஞர் நீதி சட்டம் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான ஏற்பாடுகள் என்ன? முதல் ஆப்ஷன் 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி. 2வது ஆப்ஷன் 18 வயது வரை இலவச கல்வி. 3வது ஆப்ஷன் 14 வயதிலிருந்து 18 வயது வரை திறன் மேம்பாடு. 4வது ஆப்ஷன் 18 வயதுக்கு மேலே திறன் மேம்பாடு. இதில் எது சரியான விடை? தெரிந்தவர்கள் சொல்லலாம். 14 வயது வரை. சரியான விடை. 14 வயது வரை கட்டாய கல்வி, இலவச கட்டாய கல்வி என்பது சரியான விடை. மருதம் டீமுக்கு 1 மதிப்பெண். அடுத்தது நெய்தல் குழு கவனிக்கவும். கீழ்கண்ட எந்த நாடு குழந்தைகளின் உரிமைகள் குறித்த ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை? மீண்டும் வினா, கீழ்கண்ட எந்த நாடு குழந்தைகளின் உரிமைகள் குறித்த ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை? ஆப்ஷன் 1 அமெரிக்கா, ஆப்ஷன் 2 தெற்கு சூடான், ஆப்ஷன் 3 சோமாலியா, ஆப்ஷன் 4 சீனா. ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தை எந்த நாடு உறுதிப்படுத்தவில்லை? அமெரிக்கா, சூடான், சோமாலியா, சீனா. சீனாவா? தவறான விடை. விடை அமெரிக்கா. அடுத்தது பாலை டீம் கவனிக்கவும். போக்சோ சட்டத்தின்படி குழந்தையின் மீதான குற்றச்செயலை யார் புகார் அளிக்கலாம்? போக்சோ சட்டத்தின்படி குழந்தையின் மீதான குற்றச்செயலை யார் புகார் அளிக்கலாம்? முதலாவது ஆப்ஷன் குழந்தையின் பெற்றோர்கள் மட்டும். 2வது ஆப்ஷன் போலீஸ் அதிகாரிகள் மட்டும். 3வது ஆப்ஷன் குற்றச்செயலின் தகவல் தெரிந்த எந்த நபரும். 4வது ஆப்ஷன் குழந்தை அல்லது அதன் பாதுகாவலர். தகவல் தெரிந்த எந்த நபருமா? சரியான விடை. குற்றம் என்று கண்டுபிடித்தால் யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கலாம். அதான் சரியான விடை. அடுத்தது எத்தனை பேர்? 2 பேர். நம்பர்
சார் 5 வெளிச்சம் மட்டும் இது இருக்குது. இங்க பார்த்துப்படி ஏன் சார் சார் ஓகே சார் வந்துச்சு கொஞ்சம் தள்ளி போடுங்க, கொஞ்சம் கிழக்கு தள்ளி. நல்லா கவனி. ஏய், நான் மட்டும் ஏன் சொல்றதில்ல? மோஸ்ட்லி நான் நீங்க நோடிக்கிறேன், எந்த ஆன்சர் வருதுன்னு கேட்டு. எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதா உட்காருது. நீங்க மட்டும் பேசுறது கூட விளையாட்டு போறதுக்காக உட்காருது. என்ன கொஸ்டின் அவன் மட்டும் படிக்கிறதில்ல, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாரும் கவனி. போதுங்களா